நண்பர்களே, மறுபடியும் நண்பன் தோழன் ஆண்டனி. 2 வாரம் முன்னாடி ஒரு காணொளி போட்டிருந்தேன். தமிழில் ஒரு ஃபாதர் கத்தோலிக்க ஃபாதர், ஆனால் எனக்கு அவர் ஃபாதர்லாம் கிடையாது எந்த விதத்துலேயும். அது ஏன்னா நான் டைம் இருந்தால் சொல்கிறேன். அதற்கு ஒரு தக்க பதிலடி நான் கொடுத்துருந்தேன் வசனத்தின்படி. நான் கொடுத்த பதிலுக்கு எந்த ஒரு கத்தோலிக்கனமோ ஒரு கத்தோலிக்க ஃபாதரோ ஒரு பதில் வைக்கலை. மாறாக தவறான இல்லைன்னா தரைக்குறைவான சில கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கும் நான் பதில் வைப்பேன். நான் அதற்கு அஞ்சன அல்ல. வேணுமா வேண்டாமா, பதில் வைக்கணுமா வேண்டாமா என்று நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் நேற்று தற்செயலாக இன்னொரு காணொளி நான் பார்த்தேன். அதுலேயும் விஷயம் அதை விட மோசமாக இருக்குது. அப்படி என்றால் ஒரு விஷயம் எனக்கு புரிய வருகிறது. கத்தோலிகர்கள் பயப்படுகிறார்கள். நம்முடைய சபை விட்டு ஜனங்கள் போய் இந்த பெந்தகோஸ்தே என்ற சபைக்குள் போகிறார்களா? அது வளர்ந்துக்கிட்டே வருகிறது. இதை எதையெல்லாம் சொல்லி நம்மால் தடுக்க முடியும் என்று உருட்டுகிறார்கள், பொய் பேசுகிறார்கள், வேத வசனத்தையே புரட்டுகிறார்கள் இந்த பொய்யர்கள். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஆண்டனி தானே உங்கள் பேர்? ஆமாம். நீங்கள் கத்தோலிக்க மார்க்கத்தில் இருந்தவர் தானே? ஆமாம், இருந்தேன். கிட்டத்தட்ட 8வது படிக்கிற காலத்திலிருந்து நான் ஆல்டர் பாயாக இருந்தேன். கிட்டத்தட்ட 8 வருஷம் நான் ஆல்டர் பாயாக இருந்தேன். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஒரு 20 வயசு வரைக்கும்? ஆமாம், 20 வயசு வரைக்கும் நான் ஆல்டர் பாய். 21 வரைக்கும் நான் ஆல்டர் பாய். ஏன்னா நார்த் இந்தியாவில் போனப்போ அங்கே சர்ச்சில் ஆல்டர் பாய் இல்லை. அப்போ அந்த ஏஜில் நான் ஆல்டர் பாயாக போனேன். அதனால தான் 8 வருஷம்னு சொன்னேன். நான் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு எனக்கு வேத வசனம் படிக்கும்பொழுது புரிஞ்சிடுச்சு. சில கேள்விகள் நான் கேட்டேன் அன்றைக்கு பாதிரியாளிடத்தில். ஒருவரும் எனக்கு பதில் சொல்லவில்லை. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது ஒரு மூட நம்பிக்கை என்று. வேதம் படிக்க ஆரம்பித்தேன். வாழ்க்கையில் முதலாவது அவங்க விவிலியம்னு சொல்லுவாங்க, நம்ம வேதம் என்று சொல்லுகிறோம். ரெண்டும் ஒன்று தான். மொழியில் தான் வித்தியாசம். மொழியில் அந்த சொல்லுகின்ற வார்த்தையில் வித்தியாசம் இருக்குது. அது எதுவாக இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. கருத்தில் தான் வித்தியாசத்தை நம்ம பார்க்க வேண்டும். அப்படியே நான் விசுவாசத்துக்குள் வருகிறேன். இதோடு முடிச்சிடறேன் என்னை பற்றி. அந்த ஒரு வைராக்கியம் எனக்கு இருக்குது. கத்தோலிக்கத்திலிருந்து வந்தேனே, கத்தோலிக்கர்கள் இப்படி கண்மூடித்தனமாக இருக்கிறார்களே என்று எனக்கு எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ, எங்கெல்லாம் இந்த மாதிரி கேள்வி வருகிறதோ அங்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே வருகிறேன். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கிறாங்கன்றது எனக்கு விஷயம் அல்ல, எத்தனை பேர் என்னை எதிர்க்கிறாங்கன்றதும் எனக்கு விஷயம் அல்ல. ஆனால் நீங்கள் சரியான கேள்வி கேட்டால் அதுக்கு தக்க பதில் நான் கொடுப்பேன். போன காணொலிக்குள்ள பதிலும் என்கிட்ட இருக்குது. அது கொஞ்சம் சாஃப்ட் பண்ணி தான் நான் கொடுக்க முடியாததாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு போன காணொலியினுடைய பதில் அல்ல. இன்றைக்கு அதே காணொலியில் இருக்கின்ற விஷயங்கள் இந்த ஃபாதர் அருள்மணி என்றவர் இந்த ஆங்கர் கேட்குற கேள்விக்கு ஒரு விதமான பதில் சொல்லி சமாளிக்கிறார். ஆனால் ஆங்கர் சிலதெல்லாம் கிறிஸ்டல் கிளியராக ஆனால் துல்லியமான கேள்வி கேட்கும்பொழுது இவர் அதிலிருந்து மழுவி போகிறார். ஏன்னா இவரால் பதில் கொடுக்க முடியும். இவருன்னு இல்லை, ஒரு கத்தோலிக்க ஃபாதர்களுக்கும் பதில் கொடுக்க முடியாது. கொடுத்தாச்சுன்னு அவங்க மாட்டுறாங்க. அதனால் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிடுவாங்க அவங்க. அப்போ இன்றைக்கு இந்த ஃபாதர் அருள்மணி என்றவர் சொல்லுகின்ற விஷயம் என்ன, இவர் கேட்கின்ற விஷயம் என்ன, ஒன்றும் நம்ம பாயிண்டாக பார்ப்போம். ஆனால் அன்றைக்கு நம்ம பார்த்தது வெறும் 15 நிமிஷம்தான் அந்த இது இருந்தது. இது கிட்டத்தட்ட 49 நிமிஷம் இருக்குது. அதில் எதெல்லாம் கத்தோலிக்க மார்க்கமும் நம்முடைய பெந்தகோஸ்த விசுவாசமும் ஒத்து போதோன்னு அதெல்லாம் போட மாட்டேன். எதெல்லாம் நாம் சொல்கிறது அவர்கள் பொய் என்று சொல்லி எதிர்க்கிறார்களோ அது மட்டும் தான் நான் போட போகிறேன். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுதுங்களா? ஏன்னா ஒத்து போகிறத பற்றி நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை. அது ஒத்து தான் போகிறோமே. ஆனால் எது எதிராக போகிறதோ, பொய்யான போதகம் பண்ணி கோடிக்கணக்கான ஜனங்கள் வஞ்சிக்கிறார்களோ, ஏன்னா அந்த கத்தோலிகர்கள் ஒருவனும் வேதத்தை படிக்கிறது இல்லை, படிக்கிறத உன்னிப்பாக கவனிக்கிறது இல்லை. படிப்பான், மூடி வைப்பான், ஃபாதர் என்ன சொல்கிறாங்களோ அது காதில் வைப்பானே தவிர மனதுக்குள் அதை போட்டு ஆராய்ந்து பார்க்கணுமே என்ற சிந்தனை ஒரு கத்தோலிக்கனுக்கும் கிடையாது. ஏன்னா அவனை அந்த மாதிரி தான் அவங்க மோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. அதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. அதிலிருந்து யார் கொஞ்சம் இல்லை நம்ம தேர்ந்தெடுத்து கொஞ்சம் தேடிதான் பார்ப்போமே என்று பார்க்குறவெல்லாம் வெளியில் வரான். எத்தனையோ ஃபாதர்கள், எத்தனையோ கன்னியாஸ்திரிகள் வெளியில் வந்திருக்காங்க. திருமணம் பண்ணி வாழ்கிறாங்க, ஊழியம் பண்ணுறாங்க. எத்தனையோ பேர், 1-2 இல்லை. அப்போது கத்தோலிக்க மார்க்கத்துக்கு ஒரு பெரிய தலைவலி ஆகிடுச்சு, பெரிய பயம் ஆகிடுச்சு. அதனால் இப்போ அவங்களும் துணிஞ்சு அறிஞ்சு பேசுகிறாங்க. ஆனால் பேச மாட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா சொன்ன போயே திருப்பி சொல்கிறாங்கல்ல.
ஒரு போய் 1000 தடவை சொன்னாலும் அது உண்மையாக போகிறதில்லை பிரியமானவர்களே. ஆனால் இன்றைக்கு நம்ம இது பார்ப்போம். ஒருவேளை இந்த காணொளி 45 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா நான் பார்ட் 2வையும் போடுவேன். முடிஞ்ச அளவுக்கு இதுக்குள்ளே நிப்பாட்ட பார்ப்பேன். புரியுதுங்களா? ஏன்னா கேள்வி ஒரு லைனில் கேட்கலாம், பதில் ஒரு லைனில் சொல்ல முடியாது. அதுதான் விஷயம். சரி, நாம் அவருடைய விஷயத்துக்கு போவோம். நேர்களை வணக்கம். நான் மாஸ்டர் சிறப்பு நேர்காணலுக்காக நம்மளும் ஃபாதர் அருள்மணி இணைந்திருக்கிறோம். நிறைய விஷயங்கள் அவரோட பேசலாம். ஃபாதர் பேசலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைப்புல எடுத்து பேச போறோம். பிற சபைகள் ரொம்ப மோசமா கிரிட்டிசிசம் வைக்கிற ஒரு டாபிக் இது. அன்னை மரியாள். அன்னை மரியாளுக்கு கத்தோலிக்க திருச்சபை மேலான வணக்கத்தை செலுத்துகிறது. அவர்கள் அன்னை மரியாள் மூலமாக பேய் வருன்ற அளவுக்கு ரொம்ப தரம் தாழ்ந்து நிறைய விஷயங்களை பேசுறாங்க. அவங்க ஒரு சாதாரண பெண்மணி, அதுக்கு பிறகு நிறைய பசங்க இருந்தாங்க, அவங்களுக்கு ஜென்மப்பா, நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு, அவங்க பரலோகம் போகலை அப்படின்லாம். ஒண்ணா நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். கத்தோலிக்க மக்களுக்கு ஒரு தெளிவாகி கொடுக்கும் விதமாகவும் பிற சபைகளுக்கு பதிலை கொடுக்கும் விதமாகவும் இந்த காணொலி இருக்கும். முதல்ல அன்னை மரியாள் என்பவர் இயேசு கிறிஸ்துவின் தாய். மீட்பு திட்டத்தில் அவரும் ஒரு பணியாற்றி இருக்கிறார் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ ஆங்கர் கேள்வி கேட்குறார் ஃபாதர் அருள்மணிகிட்ட. மேரியை பற்றி மாற்று மார்க்கத்தார், அதாவது இப்போ இந்த கோஸ்தக்காரங்கன்னு அதான் அவங்க மீன் பண்ணுறதே, இல்லைன்னா ப்ரொட்டஸ்டன்ஸும் டோட்டலாக சொல்லலாம். அதில் எல்லாரும் சொல்ல முடியாது. சிஎஸ்ஐ எல்லாம் மேரி வணங்குறாங்க, அது ரகசியமாக வணங்குறாங்க, அது வேறு விஷயம். மலையாளத்தில் மர்த்தவமா யாக்கோபைட் அவங்களாம் மேரி வணங்குறாங்க, அது வேறு விஷயம். ஆங்கிலிக்கனும் கொஞ்சம் அப்படி இருக்குது. அப்போ யார் இருக்குது? மெத்தடிஸ்ட்டு, அப்புறம் பெந்தகோஸ்தக்காரங்க, பேப்டிஸ்ட், இவங்கெல்லாம் மேரியை டச் பண்ணுறது இல்லை. அப்போ அவங்க மீன் பண்ணுறது முக்கியமாக பெந்தகோஸ்தை தான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஊழியத்தில் மேரிக்கு ஒரு பெரிய ஒரு பங்கு இருக்குன்றது உண்மையான விஷயந்தான். யார்? ஆங்கர் சொல்கிறார். நான் இங்கேருந்தே கேள்வி ஆரம்பிக்கிறேன். எங்கே போட்டிருக்கு பைபிளில் மரியாவுக்கு ஊழியத்தில் ஒரு பெரிய பங்கு இருக்குது என்ற கருத்து எங்கே இருக்குது? நாம் எதை சொன்னாலும் பைபிளை பேஸ் பண்ணி சொல்லணும். கெட்டுக்கதையெல்லாம் இங்கே வேண்டாம். கெட்டுக்கதைகளுக்கு இந்தியா பேர் போனது. ஐயப்பன் பற்றி கெட்டுக்கதை இருக்குது, ஸ்ரீராமனை பற்றி இருக்குது, கிருஷ்ணனை பற்றி இருக்குது, வெங்கடாஜலபதி பற்றி இருக்குது. கெட்டுக்கதைகளுக்கு எந்த குறைவும் இல்லை. அதனால் போன முறை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஃபாதர் சொல்கிறார், பியூட்டிஃபுல் லேடி, பியூட்டிஃபுல் லேடி, பியூட்டிஃபுல் லேடின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. பியூட்டிஃபுல் லேடின்னு சொன்னால் நயன்தாரா தான் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஐஸ்வர்யா ராய் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஏன் மரில் மன்றோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதான் அதுக்கு அர்த்தம். பியூட்டிஃபுல் லேடின்னா பரிசுத்தன்னு அர்த்தமா? இப்படி ஏதோ ஒரு கதையை போட்டு புரட்டுவாங்க. இல்லாத கதையை தேடி பார்த்தா அது சுக்குனு, அது ஒரு ஒப்புச்சப்புக்கே லாய்க்கு இல்லாத கதையாக இருக்கும். ஆனால் இவர், இந்த அருள்மணின்றவர் கொஞ்சம் பைபிள் படித்தவர். அந்த ஃபாதர் போன காணொலி பார்த்தோன்னு முட்டாள்தனமான பதில் இல்லை. இந்த ஃபாதர் எல்லாத்துக்கும் வசனத்தை கொஞ்சம் கோட் பண்ணுறார். கோட் பண்ணிவிட்டு அதை அப்படியே என்ன பண்ணுறாருன்னா மழப்புறார். அந்த மழப்புறது தான் ஃப்ராடு தனன்றது, அதுதான் வஞ்சகன்றது. இயேசு நமக்கு கடவுள், அவர்கிட்ட நம்ம ப்ரேயர் பண்றோம், அவர் வழியாக அற்புதங்கள் நடக்குது, அவர் வழியாக மீட்படைகிறோம். அன்னை மரியாளை முதன்மைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? இப்போ அவர் கேள்வி வைக்கிறார். அப்போ இப்படி மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அப்போ மரியாளை சாதா ஸ்திரீ தான் சொல்கிறாங்களே. ஆமாம், அதில் என்ன டவுட் இருக்குது? சாதா ஸ்திரீ தான். நான் ஆகாயத்திலேருந்து இறங்கி வந்தவங்கள மரியா இல்லையே. உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணை போல், என் வீட்டில் இருக்கிற பொண்ணை போல், என் தாயை போல், தங்கையை போல், என் மனைவி போல எல்லாம் ஒரு ஸ்திரீ தான். ஒன்றும் ஸ்பெஷாலிட்டி இல்லை. நீ ஸ்பெஷாலிட்டி கொடுத்து அவங்கள பெரிய ஆள் ஆக்குறீங்க. இது பேபிலோனிலிருந்து வருகின்ற ஒரு விசுவாசத்தினுடைய தொடர்ச்சி. இது கான்ஸ்டன்டைன் செய்த வேலை, ரோமர்கள் ரோம சக்கர செஞ்ச வேலை. நான் டாப்பிக்குள்ளே போன பெருசாகிட்டு இருக்கோம், அதுக்கெல்லாம் போடணும்னு நினைக்கிறேன். ஆனால் பல வேலைகள் இருக்கிறதால போட முடியல. அப்போ கேள்வி என்ன? மரியாளுக்கு இந்த சபையிலும் ஊழியத்திலும் பெரிய பங்கு இருக்குது. ஏன் அவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள்? மரியாதையை நம்ம முக்கியத்துவம் பண்ண வேண்டும். அப்போ அதற்கு ஒரு பதில் அவர் சொல்லுகிறார். தொடக்க நூல் 3:15. உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்றார். ரொம்ப மிக தெளிவாக தொடக்க நூல் ஜெனசிஸ் தொடக்க நூலிலேயே நம்முடைய ஆதி பெற்றோர்கள் செய்த பாவத்தினால் ஆண்டவர் சாத்தானை சபிக்கிறார். யாவே கடவுள் சாத்தானை சபிக்கிறார். அவர் சபிக்கும் பொழுது சொன்ன முதல் வார்த்தை, உனக்கும் பெண்ணுக்கும் முதல் பகை, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை, அவள் வித்து உன் தலையை நசுக்கும். இயேசு ஆண்டவர் தான் அந்த சாத்தானை நசுக்குவார். இறுதியில் ஆண்டவரே வெற்றி கொள்வார். அதுதான் திருவெளிப்பாட்டை நம்ம பார்க்க போறோம்.
தொடக்க நூல்ல பாருங்க, பாம்புல ஆரம்பிச்சு திருவெளிப்பாடு 12 பாம்புல நிறைவு செய்யும். பைபிள் ரொம்ப அழகா இருக்கும். என்னுடைய கேள்வி மார்ஷல் கிட்ட, ஆண்டவர் சாத்தானை சபித்த பொழுது ஏன் உனக்கும் பெண்ணுக்கும் பகைன்னு ஏன் சொன்னார்? அந்த நேரத்துல பெண் தான் வஞ்சிக்கப்பட்டதால் அப்படி இருக்கலாமா? அதுவே தவறான கருத்து. பெண் மட்டும் வஞ்சிக்கப்படலை. ஆதி பெற்றோர்கள்னு சொல்லும்போது இந்த தோட்டத்துல இருக்கிற எல்லா மரத்தின் கனிகளையும் நீ உண்ணலாம், ஆனால் அந்த தோட்டத்தின் நடுவே இருக்கிற மரத்தின் கனியை உண்ணவும் கூடாது, அந்த மரத்தை தொடவும் கூடாது என்று ஆண்டவர் இந்த கட்டளை ஆதாமுக்குத்தான் சொன்னார். அப்பொழுது ஏவாள் படைக்கப்படவே இல்லை. இதை சொன்ன பிறகுதான் ஆண்டவர் ஏவாளை படைக்கிறார் இல்லைங்களா? சோ ஆதி பெற்றோர்கள் செய்த பாவம் கரெக்ட் தான். ஒரு பெண் வழியாக பாவம் உலகத்திற்கு வந்தது. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, பெண் வழியாகவே இந்த உலகத்திற்கு மீட்பை கொடுக்கிறார். அதனாலதான் தொடக்க நூல் 3:15 ரொம்ப தெளிவா, உனக்கும் பெண்ணுக்கும் பகை. முதல் பகை. எந்த இடத்திலுமே கத்தோலிக்க திரு அவையின் போதனைகளில் அன்னை மரியாள் தெய்வம் என்கிற வார்த்தை குறிப்பிடப்படவில்லை. அன்னை மரியாள் கடவுள் இல்லை. ஒரு கத்தோலிக்க பாதிரியராக இந்த ஒரு கருத்தை ஆணித்தரமாக நம்பிக்கையோடு எங்கள் திருச்சபையின் போதனையின் ஒளியில் நான் இதை மிகவும் தைரியமாக சொல்கிறேன். அன்னை மரியாள் தெய்வம் இல்லை. ஆனால் அன்னை மரியாளுக்கு நீங்கள் சொன்னது போல கத்தோலிக்க திரு அவையில் சிறப்பு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமிக வணக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற புனிதர்களுக்கு கொடுக்கப்படும் வணக்கத்தை விட அன்னை மரியாளுக்கு மிக அதிகமான வணக்கத்தை கத்தோலிக்க திரு அவை கொடுக்கிறோம். ஏனென்றால் இறை வார்த்தையில் அது எங்களுக்கு பணிக்கப்பட்டிருக்கிறது. இறைவசனம் இதை செய்யணும்னு சொல்லியிருக்கு. பார்க்கலாங்களா? இப்போ கேள்வி கேட்டாச்சு. அப்பா இந்த பாதிரியார் அருள்மணி என்றவர் கேள்வி கேட்குற அந்த ஆங்கிலோட பேர் மார்ஷல். அப்போ அந்த பாதிரியார் சொல்கிறார் 3:15 படி. அப்போ 3:15 உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். நம்முடைய பைபிளில் காயப்படுத்துவார்னு இருக்குது. இதில் கத்தோலிக்க பைபிளில் நம்ம வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா 3:15 ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா, நீ அவன் குதிக்காலை நசுக்குவாய், அவரோ உன் தலையை நசுக்குவாய்னு இருக்கும். அப்போது அவர் சொல்கிறார், மார்ஷல் கேட்குறார், ஒருவேளை பெண்ணுக்கு ஏன் பகை உண்டாக்குன்னு சொல்லியாச்சுன்னா பெண்ணு தானே பாவம் செய்தது அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், ஆனால் அவர்கள் ஆதி பெற்றோர்கள்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஆதாம் ஏவாள் தான் ஆதி பெற்றோர்கள். அப்போது ஆதி பெற்றோர்கள் அல்ல, ஆதி சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அங்கேயே திருத்தணும், புரியுதுங்களா? ஆதியில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அவர்களை யாரும் பிரசவிக்கலை. ஒருவேளை நம்முடைய ஆதி பெற்றோர்கள்ன்ற மீனில் சொன்னாரோ அப்படின்னா அது சரியாக கூட இருக்கலாம், இல்லைன்னா அது தவறாது. ஆதாம் கிட்ட தான் ஆண்டவர் சொன்னார், நீ அந்த பழத்தை புசிக்கவும் வேண்டாம், அந்த மரத்தை தொடவும் வேண்டாம். அங்கே தான் க்ரீம். எங்கேயாவது பைபிளில் அந்த மரத்தை தொட வேண்டாம்னு இருக்கா? இதிலிருந்து ஒன்று கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. தொடாதே என்று தேவன் சொல்லவில்லை. புசிக்காதே, புசிக்கின்ற நாளில் நீ சாகவே சாவாய், அப்படி தான் சொல்லியிருக்கு. ஆனால் அவர் சொல்கிறார், அதான் சொன்ன சில கருத்து அப்படி ஒட்டிக்கிட்டு போவோம். அப்புறம் அப்படியே இந்த ஹைவேல என்ட்ராகும்போது 2 லேனும் ட்ராக்கும் ஒன்றா வரும், அப்புறம் அப்படியே பிரிஞ்சுட்டு வேறு ட்ராக்காக போகிறது போல் அப்படி ஒத்துக்கிட்டு அப்புறம் அவர் சொல்கிறார், ஆமாம் கத்தோலிக்கத்தில் மரியாளுக்கு முக்கிய ஸ்தானம் கொடுத்துருக்கு. ஏனால் வேத வசனத்தில், அவங்க விபிலியன்னு சொல்கிறாங்க, வேத வசனத்தில் அப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளை கொடுத்துருக்கு. எங்கே கொடுத்துருக்கு? எங்கே கொடுத்துருக்கு? கொடுத்துருக்கிறது எங்கே? அந்த வசனத்தை சொல்லணுமா இல்லையா? எங்கே கொடுத்துருக்குன்னு அவங்க சொல்லணும். நீங்கள் மரியாளுக்கு முக்கியமான இடத்தை கொடுங்க என்று எங்கே கொடுத்துருக்கு? இன்னொன்று, புதிய ஏற்பாட்டில் மரியா என்ன உபதேசத்தை ஜனங்களுக்கு கொடுத்துருக்கு? ஒரு உபதேசத்தை சொல்லுங்க. அந்த கானாவூர் கல்யாணத்தில் அந்த நடந்த நீங்கள் அவர் சொன்னதை செய்யுங்க என்று மட்டும்தான் சொல்லியிருக்கே தவிர வேற ஒரு இடத்துலையாவது மரியாள் பேசியிருக்கா? டைரெக்டாக பேசுனதாக இருக்கா? இல்லை. இல்லாத ஒன்று உண்டுன்னு காட்ட போகிறாங்க. சரி, இப்போ அவர் இப்போ இதில் நல்லா புரிஞ்சிடுச்சு, இது கட்டு இவங்க உண்டாக்குறாங்கன்னு இப்படி தான் உண்டாக்குவாங்க. இப்போ அதை கொஞ்சம் நம்ம சொல்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, மரியாள் நான் ஆணித்தரமாக சொல்லுகிறேன் கடவுள் அல்ல. கடவுள் அல்ல. பின்ன கடவுள்கிட்ட இல்லாமல் யார்கிட்ட வேண்ட? பின்ன கடவுள் இல்லைன்ற பின்ன மற்ற ஏன் வேண்ட? கடவுள்கிட்ட தான் நம்ம வேண்டணும். அதை தேர தூக்குற, தொடர, முத்துற, அருள்ந்த மரியாயே வாழ்கேன்னு ஜெபம் பண்ணுற, எங்கள் மரண சமயத்திலும் உன் குமாரனத்தில் போய் ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று பண்ணுப்பா இப்படி சொல்கிற,
அப்படின்னா அது வேற பேதர்கிட்ட யாராவது வேண்டுறாங்களா? பவுல்கிட்ட வேண்டுறாங்களா? இல்லையே. மேரிக்கிட்ட மட்டும்தானே வேண்டுறீங்க. அப்போ கடவுளாக தான் பார்க்குறீங்க. இயேசு குத்தம் சொன்னால் கூட கத்தோலிக்கர்களுக்கு கோபம் வராது. ஆனால் மேரியை பற்றி சொல்லக்கூடாது. உதாரணமாக இஸ்லாமியர்களில் அல்லாவை பற்றி குத்தம் சொல்லு, ஆனால் முகமது நபியை பற்றி குத்தம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி தான் இங்கே மேரியை பற்றி சொல்லக்கூடாது. இயேசு பற்றி சொன்னாலும் கவலை இல்லை அவங்களுக்கு. மேரி தான் ஏன்னா தாய் இல்லாத பிள்ளையா, இது அவங்களுடைய ஒரு உபதேசம். ஆனால் இவர் அது சொல்லலை. நான் சொல்கிறேன், பொதுவாக கத்தோலிக்கிட்ட பேச சொல்லுவாங்க, தாய் இல்லாத பிள்ளை பிறக்குமா, உங்கள் அம்மா இல்லாமல் நீ பிறந்தியா? பயங்கரமான ஒரு கேள்வி. இதுக்கு பதில் சொல்லி 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 சலிச்சாச்சு. அதனால் இப்போ நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி இல்லை. இதுக்கு மட்டும் நம்ம பதில் சொல்லிட்டு போவோம். அப்போ இந்த ஃபாதர் என்ன சொல்கிறார்? இந்த அருள்மணின்ற ஃபாதர்னு அழைக்கப்படுகிறவர் என்ன சொல்கிறார்? நாங்கள் கத்தோலிக்க பாதிரியராக நான் அதிகாரத்தின் சொல்கிறேன், அவர் கடவுள் அல்ல. ஆனால் நாங்கள் ஒரு முக்கிய ஸ்தானத்தை கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறீங்க? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார கொடுன்னு. இந்த சபையை மேய்த்துக்கொள் என்ற அதிகாரம் கொடுத்தது பேதுருக்கு, மேரிக்கு அல்ல. அப்போ அந்த பேதுருக்கு முக்கியஸ்தானம் நாங்கள் அதனால தான் கொடுக்குறோன்னு சொன்னால் கொஞ்சமாவது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஆமாம், ஆண்டவர் தானே சொன்னார் சபையை மேய்த்துக்கொள்ளுன்னு. பேதுருக்கு தானே சொன்னார். சபையில் மன்னிக்கணும், இந்த ஆடுகளை அதாவது அந்த 12 இல்லைன்னா சபைன்னு கூட அங்கே வச்சிடலாம், இல்லைன்னு தப்பு ஒன்றும் கிடையாது. பேதுரு தான் ஆதி காலத்தில் சபையை நடத்தினார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரி, அதுக்காக அந்த இடத்துல தான் பேதுரு இருக்கே தவிர பேதுருவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்னு சொல்கிறது இடத்துலலாம் பேதுரு கிடையாது. அப்புறம் எங்கேருந்து மேரி? நல்லா புரியுது உங்களுக்கு? சரி, இப்போ தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இறை வார்த்தையில் அது எங்களுக்கு பணிக்கப்பட்டிருக்கிறது. இறைவசனம் இதை செய்யணும்னு சொல்லியிருக்கு. பார்க்கலாங்களா? லூக்கா 1 வாங்க. கபிரியேல் தேவதூதர் அன்னை மரியாளுக்கு காட்சி கொடுக்கிறார். வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள்மிக பெற்றவரே வாழ்க. ஒன்னொன்னா போவோம் மாஸ்டர். கபிரியேல் தேவதூதர் இறைவனுடைய வார்த்தையை தாங்கி செல்கிற தேவதூதர் இல்லைங்களா? ஆண்டவருடைய கட்டளை இல்லாமல் அவர் எந்த வார்த்தையும் பேச போவதில்லை. கபிரியேல் தேவதூதர் பேசுகிற அத்தனை வார்த்தையும் ஆண்டவரால் கட்டளையிடப்பட்ட வார்த்தை. நீங்க நம்புறீங்களா? ஆமா, நானும் நம்புறேன். எல்லா கிறிஸ்தவர்களும் ஆண்டவருடைய செய்தியை தானே கொண்டு வந்தார். வெரி குட். அது ஆண்டவரால் கட்டளையிடப்பட்ட வார்த்தைன்னு சொல்றேன். கரெக்டுங்களா? அவர் அன்னை மரியாளை சந்தித்தவுடன் வாழ்த்து சொல்லுகிறார். கரெக்டுங்களா? ஆமா. அருள் மிக பெற்றவரே வாழ்க. அந்த காலத்துல இல்ல பழைய ஏற்பாடு பைபிள்ல எந்த ஒரு தேவ தூதராவது ஒரு மனிதருக்கு வாழ்த்து சொல்லியதாக நீங்க ஒரு வசனம் காட்ட முடியுமா? சொல்லுங்க மாஸ்டர். அவர் என்ன சொல்றார்? எந்த ஒரு மனிதனுக்காவது பழைய ஏற்பாட்டில் தேவதூதன் ஒரு வாழ்த்துதல் சொன்னது உங்களால் காட்ட முடியுமா? சொல்லு மார்ஷல். உடனே மார்ஷல் தலையாட்டுறார். அதாவது இல்லைன்னு அர்த்தம். ஒரு பாதிரியராக இருந்து 10 வருஷம் செமினாரியில் என்னத்தை கிழிச்சு படிக்கிறீங்க நீங்கள்? வேதத்தில் நான் ஒரே வட்டலத்தை நிறைய காட்ட முடியும். முக்கியமான ஒன்று காட்டுறேன். ஏன்னா அந்த நியாயாதிபதியை பற்றி நிறைய இருக்குது. அதனால தான் அவரை பற்றி நான் காட்டுறேன். ஒன்று இப்போ இங்கே புதிய ஏற்பாடில் ஒன்று தானே அவங்க காட்டுறாங்க. அப்போ நம்மளும் அதுக்கு ஏற்றபடி ஒன்று காட்டுவோம். என்ன சொன்னார்? அந்த காலத்துல இல்ல பழைய ஏற்பாடு பைபிள்ல எந்த ஒரு தேவ தூதராவது ஒரு மனிதருக்கு வாழ்த்து சொல்லியதாக நீங்க ஒரு வசனம் காட்ட முடியுமா? சொல்லுங்க மாஸ்டர். கத்தோலிக்கர்கள் ஏன் அன்னை மரியாளுக்கு அதிமிக வணக்கம் செலுத்துறாங்க நீங்க என்ன கேட்குறீங்க? நான் என்ன கேட்கிறேன், தேவ தூதர்கள் மனிதர்களுக்கு வாழ்த்து சொல்லியதாக. வாழ்க, அந்த காலத்துல வாழ்க யாருக்கு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு தொண்டன் தலைவனுக்கு சொல்லுவாங்க. ஒரு அரசவையில் இருக்கிற அரசருக்கு அங்க இருக்கிற குடிமக்களோ அல்லது ஒரு அரசவையில் இருக்கிற மற்றவர்களோ அரசரே வாழ்க என்று வாழ்த்துவார்கள், போற்றுவார்கள். கரெக்டுங்களா? அன்னை மரியாளை பார்த்து தேவதூதர் அருள் நிறைந்தவளே வாழ்க என்று சொல்வதற்கான பொருள் என்ன? ஏன் இதை யாருமே யோசிக்கலையா? முதல் கேள்வியே, எதற்காக கபிரியேல் தேவதூதர் அன்னை மரியாளுக்கு வாழ்த்து சொன்னார்? சாதாரண மனிதர் தானே. அடுத்தது வாங்க. ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார். என்ன வார்த்தை சொன்னாரு? ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார். அது சாதாரணமா சொல்லிட்டீங்க மாஸ்டர். ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார். எப்ப சொல்றாரு தெரியுமா தேவதூதர்? அன்னை மரியாள் இயேசுவை கருவில் தாங்குவதற்கு முன்பதாக. அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவை கருவில் தாங்குவதற்கு முன்பதாக தேவதூதர் சொன்ன வார்த்தை என்ன? ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார். மறுபடியும் லைட்டாவே சொல்றீங்களே, ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார். யாரு கூட ஆண்டவர் இருப்பாரு? பாவம் இல்லாத அப்பழுக்கு இல்லாத ஒருவரிடம் மட்டும்தான் ஆண்டவர் இருக்க முடியும். ஆண்டவர் யாரு கூட இருப்பேன்னு பழைய ஏற்பாடுல ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். போலாமா? அந்த வாக்குறுதி போலாமா?
யோசுவா 1வது அதிகாரம் 8-9 வசனங்கள் வாசிங்க. இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே. அதாவது ஆண்டவர் மோசே இறந்த பிறகு சொல்றாரு. அந்த காலத்துல என்ன ஆயிடுச்சுன்னா மார்ஷல், யூதர்கள் அதை லிட்ரலா எடுத்துக்கிட்டாங்க. ஆண்டவர் கொடுத்த வசனத்தை கண்ணு முன்னாடி இருந்து எடுத்துட்டு போக கூடாது போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பாகை செய்து அந்த தலைப்பாகைகள் நூல்களை தொங்க விட்டு அந்த நூல்கள்ல ஆண்டவருடைய வசனத்தை எழுதி தொங்க விட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரா, அது உன் கண் முன் நின்று அகற்றாதேன்னு சொன்னதுனால அதை கண்ணு முன்னாடி கட்டி தொங்க விட்டாங்களாம். ஆண்டவர் அதுவா சொன்னாரு, நீ எதை சொன்னாலும் எதை செய்தாலும் ஆண்டவருடைய வசனத்தை முன்வைத்து செய், இல்லையா? அதான் அதனுடைய பொருள். யோசுவா கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ எதை சொன்னாலும் எதை செய்தாலும் என்னுடைய திருச்சட்டத்தை என்னுடைய வசனத்தை முன்வைத்து செய். நம்பர் 1. அடுத்தது, இரவும் பகலும் இதை தியானம் செய்து அந்த திருச்சட்டத்தை ஆண்டவருடைய வசனங்களை இரவும் பகலும் தியானம் செய். இது 2வது கட்டளை யோசுவா கொடுக்கிறார். 3வது, இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. இந்த வசனங்களை கடைபிடிப்பதில் கவனமாயிரு. 3 கண்டிஷன் கொடுக்கிறார் மார்ஷல். முதல் கண்டிஷன், இந்த வசனங்களை முன்வைத்து எல்லாத்தையும் சொல்லு, செய். இந்த வசனத்தை இரவும் பகலும் தியானம் செய். இந்த வசனத்தை கடைபிடிப்பதில் கவனமாயிரு. ஓகேங்களா? 3 கண்டிஷன். இப்ப வாசிங்க. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் மாஸ்டர். இந்த 3 கண்டிஷனையும் நீ ஃபுல்ஃபில் பண்ணாதான் அப்பொழுதுதான் நீ நலமடைவாய். வாசிங்க. நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? வீறுகுள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த 3 கட்டளைகளை நீ கடைபிடித்தால் தான் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் உன்னோடு இருப்பேன். இந்த 3 காரியங்களையும் நீ கடைபிடிக்கவில்லை என்றால் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் உன்னோடு இருக்க மாட்டேன். இம்ப்ளிகேஷன் அதுதான். கரெக்டுங்களா? நான் உன் கூட இருக்கணும்னா இந்த 3 நீ செய், அப்பதான் நான் உன் கூட இருப்பேன். இப்ப வாங்க லூக்கா 1 வந்துருங்க. தேவதூதர் என்ன சொல்றாரு அன்னை மரியாள் கிட்ட, ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார். ஆண்டவர் உம்முடன் இருந்தார்னு சொல்லல, இறந்த காலத்துல சொல்லல, பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லல. ஆண்டவர் உம்முடன் இருப்பார். நீங்கள் இயேசுவை கருவில் தாங்கிய பிறகு ஆண்டவர் உம்முடன் இருப்பார் அப்படின்னு சொல்லல. நிகழ்காலத்துல இயேசுவை கருவில் தாங்குவதற்கு முன்பதாக அன்னை மரியாளை பார்த்து என்ன சொன்னாரு, ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார். அப்ப அன்னை மரியாள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஆண்டவர் இருக்கணும்னா 3 கட்டளை என்ன? அவருடைய வசனங்களை எப்பொழுதும் எதை செய்தாலும் எதை சொன்னாலும் அவருடைய வசனத்தை முன்வைத்து செய், அவருடைய வார்த்தையை முன்வைத்து செய். இரவும் பகலும் தியானம் செய். அவருடைய வசனத்தை நீ எப்படி தியானம் செய்யணும்? இரவும் பகலும். 3வது, கடைபிடிப்பதில் கவனமா இருக்கிறவங்க கூட தான் ஆண்டவர் இருப்பார். கரெக்டுங்களா? அப்ப அன்னை மரியாள் எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்கிறாங்க? எல்லாத்தையும் கடைபிடித்தவர்களாக இருந்ததால் ஆண்டவர் அவர்களை பரிசுத்த பாத்திரமாக தேர்ந்தெடுக்கிறார். இயேசுவை கருவில் தாங்குவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அன்னை மரியாளோடு இருக்கிறார். அப்ப தேவதூதர் அன்னை மரியாளை பார்த்தோன்னு என்ன சொன்னாரு? அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடன், மரியே வாழ்கன்னு கத்தோலிக்கர்கள் சொல்றோமே, அது எங்க வார்த்தை இல்ல, அது கப்ரியேல் தேவதூதருடைய வார்த்தை, ஆண்டவரால் கட்டளையிடப்பட்ட வார்த்தை, அன்னை மரியாளுக்கு மட்டுமே சொல்லப்பட்ட வார்த்தை, வேற யாருக்குமே பைபிள்ல சொல்லப்படலை. கேட்டீங்களா பிரியமானவர்களே? இப்படிதான் இவர்கள் பொய்யை புரட்டுவார்கள். அதாவது கப்ரியேல் தூதன் வந்து அருள் நிறைந்தவளே வாழ்க என்று வாழ்த்தினாராம். ஆமாம், யார் இல்லைன்னு சொன்னான், வாழ்த்தினார். வாழ்த்தினார் என்று சொல்லும் பொழுது அதற்கு ஒரு ரீசன் இருக்கணும், அப்போ தான் வாழ்த்த முடியும் இல்லையா? அப்போ அந்த ரீசன் தான் முக்கியம். உதாரணமாக நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் பொழுது ஒருத்தர் நமக்கு அந்த கஷ்டத்தை போக்கும்படிக்கு ஒரு வழியை சொல்கிறார். பண கஷ்டமாக இருக்கும் பொழுது அந்த பண கஷ்டத்தை தீர்க்கும்படிக்குள்ள பணத்தை தந்து நம்மளை அதிலிருந்து விடுவிக்கிறார். அதுதான் ரீசன். அந்த ரீசன் இருக்கும் பொழுது அவரை நம்ம 4 பேர் நடுவிலையோ ஒரு கூட்டத்திலையோ பார்க்கும் பொழுது நம்ம அவரை வாழ்த்துகிறோம். எப்படி வாழ்த்துகிறோம்? வாழ்க என்று சொல்கிறதல்ல. புரியுதுங்களா? ரொம்ப நன்றி சார், இல்லைன்னா யார்கிட்ட நம்ம சொல்லுவோம், இவர் தான் எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணார், அவரை போல யாரும் இல்லை. இதெல்லாம் வாழ்த்துதல் தான். ஒருத்தரை பார்த்து இப்போ ஹிட்லர் காலத்தில் ஹெயில் ஹிட்லர்னு சொல்லணும், அதான் வாழ்த்துதல். அந்த மாதிரி அப்போ ஒரு வாழ்த்துதல் அங்கே வரும்பொழுது அதுக்கு ரீசன் இருக்குது. என்ன ரீசன்? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் உம்மோடு இருக்கிறார், அதனால தான் உன்னை நான் வாழ்த்துக்கிறேன். அப்போ கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், இல்லைன்னா கர்த்தர் மேரியுடன் இருக்கிறார் என்பதற்காக ஒரு குட் நியூஸ் சொல்ல வரார்.
அதை அதை அப்படியே தான் நம்ம பார்க்கணும். இப்போ கர்த்தர் நம்மோட இருக்கிறார்னா அப்போ அது யாருடன் இருப்பார்? அவர் என்ன சொல்கிறார்? யோசா புத்தகத்தில் சொல்லியிருக்கு இல்லையா? என்ன சொல்லியிருக்கு? உன் கண் முன்னாடி இரவும் பகலும் என்னுடைய வசனத்தை நீ பார்க்கும்படிக்கும், அதை தியானிக்கும்படிக்கும், அதை நீ செயல்முறையில் கொண்டு வரும்படிக்கும், கடைப்பிடிக்கும்படிக்கும் நடந்தால்தான் நான் உம்முடன் இருப்பேன். அப்பேற்பட்டவர்களோடு தான் கர்த்தர் இருப்பார். அப்போ மேரியுடன் இருக்கிறார் என்றால் மேரி இதெல்லாம் செய்திருக்கு. எது? பழைய ஏற்பாடு வசனங்கள் எப்பொழுதும் வாசித்து அதை தியானித்து அதன்படி வாழ்ந்தாள் என்று உருட்டுறாங்க. அப்போ கர்த்தர் உம்முடன் இருக்கிறார் என்ற வாழ்த்துதல் யாருக்காவது சொல்லியிருக்கா? சும்மா ஒருத்தனை வாழ்த்த மாட்டாங்கல்ல. அப்போ வாழ்த்துன்னு ரீசன் இருக்குது. கர்த்தர் உம்மோடு இருக்கிறார், எல்லாரோடையும் இல்லை. புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டதான் நம்முடன் எல்லாருடன் கர்த்தர் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. யாருடன் ஆண்டவர் இருக்க விரும்புகிறாரோ அவருடன் இருக்கிறார். அப்போ மேரியுடன் இருக்கிறார். அதனால தான் நாங்கள் மேரிக்கு முக்கியத்துவம், அதனால்தான் நாங்கள் மேரிக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். இந்த வாழ்த்துதல் கர்த்தர் உம்முடன் இருக்கிறார் என்று மேரியுடன் மட்டும் சொல்லவில்லை. மார்ஷல் இருந்த சொல்லுன்னு கேட்குறாருல, நான் சொல்கிறேன். மார்ஷலுக்குன்னு தெரியும், வேதம் படித்தா தானே தெரியும். நான் சொல்கிறேன். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 11-12 வாசிக்க கேளுங்க. நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11-12. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசிரனான யோவாசின் ஊராகிய ஓப்ரால் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதயோன் கோதுமையை மீதியானரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். கர்த்தருடைய தூதனானவர் என்ன சொன்னார்? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்போ இந்த நியாயாதிபதியின் புத்தகம் எப்போ வருகிறது? யோசுவா காலத்துக்கு பிறகு. அப்போ இந்த அருள்மணி என்ற அந்த நபர், ஃபாதர், கத்தோலிக்க ஃபாதர், யாருடன் இருக்கிறார்? 1 2 3 பாயிண்ட். அவரோட மட்டும்தான் ஆண்டவர் இருக்கிறார். எங்கேயாவது இருக்கா வாழ்த்துதல்? சொல்லு மார்ஷல், சொல்லு மார்ஷல். மார்ஷல் சொல்ல மாட்டான், அந்தோனி சொல்கிறேன். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11-12 படிக்கும் பொழுது திட்டமாக தேவதூதன் வந்து கிதயோனிடத்தில் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். நல்லா புரியுதா உங்களுக்கு? அந்த தைரியத்தை பாராட்டுகிறார். ஏன் மற்ற ஸ்திரீகளிடத்தில் தேவதூதன் போல மனது ஆண்டவருக்கு தெரியும். மரியாள் எந்த அளவுக்கு மன தைரியம் உள்ளவள், பயந்தாங்கோலி அல்ல, தைரியம் உள்ளவள். மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். அதுதான் எக்ஸ்பிளனேஷன். உருட்டாத உட்காந்துக்கிட்டு. 2 பேர்கிட்டையும் காமனா இருந்தது என்ன? மரியாளுக்கிட்டையும் அதே நேரத்தில் கிதயோனிடத்திலையும் காமனா இருந்த ஒரு விஷயம் என்ன? தைரியம். அவ்வளவுதான். 2 பேரும் பிடிக்கப்பட்டார் என்றால் கொல்லப்படுவார்கள். அதாவது மீதியானியர் வந்து இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த கதிர்களை கொய்துட்டு போயிடுவாங்க. இவங்க ஒன்றும் பேச முடியாது. அப்போ கிதயோன் என்ன பண்ணுறான்? இரவில் அதெல்லாம் கொய்துட்டு தன்னுடைய கோடனு கொண்டு வந்துட்டு இரவு அதெல்லாம் யாரும் தெரியாமல், இல்லைன்னா சாயங்கால நேரத்தில் யாரும் தெரியாமல் அதை அடித்து அந்த மணியை செப்பரேட் பண்ணுறான். அப்போ எவ்வளோ தைரியமான அவனுக்கு. அதனால தான் பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று வாழ்த்துகிறார். மேரிய மட்டுமல்ல, உருட்டாதீங்க, வசனத்தை படிங்க. படிக்கலைன்னா சொல்கிறத கேளுங்க. இந்த பக்கம் வாங்க. இப்போ இந்த பக்கம் மேரி இடத்துக்கு வாங்க. ஏன் மேரியின் இடத்துல வந்தார்? மேரி வாழ்ந்த காலத்தில் அநேக பெண்கள், வாலிப பெண்கள், திருமணம் ஆகாதவர்கள் இருந்திருக்காங்க. தேவன் இதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். தைரியம் உள்ள ஒருவனும் இல்லை. ஏன்னா
உயிருக்கு போராடக்கூடிய ஒரு விஷயம் இது. மீதியான விஷயத்தில் என்ன நடக்குது? மீதியானியர்களால் பிடிக்கப்பட்டால் அடித்து கொன்னுடுவாங்க. யாரை? கிதயோனை. இருந்தாலும் தைரியமாக அவன் செய்கிறான். அதனால தான் அவனை போல தான் எனக்கு தேவை. கர்த்தர் உன்னோடு இருக்கிறாருன்னு வாழ்த்தியாச்சு. இப்போ அதே தேவதூதன் இங்கே வந்து மேரின் இடத்துல சொல்கிறார், மேரியே வாழ்க, என கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அங்கே கிதயோனோடு இருக்கிறார், இங்கு உன்னோடு இருக்கிறார். ஏன்? உனக்கு ஒரு கிருபை கிடச்சிருக்கு. ஏன் தெரியுமா? உனக்கு பயங்கர தைரியம். அதான் அதுக்கு அர்த்தம். ஏன்னா சொல்ல போகின்ற விஷயம் அது. அந்த தைரியத்தினால்தான் கிருபை கிடச்சிருக்கு. அங்கே கிதயோனுக்கு அந்த தைரியம் இருக்கு. அவனும் சில சந்தேகத்தை கேட்குறான். இங்கே மேரியும் சந்தேகத்தை கேட்க தைரியம் இருக்கு. ஆனாலும் எனக்கு கொஞ்சம் அதனுடைய கிளியரிஃபிகேஷன் வேணும். இதோட சந்தேகம் என்ன? நீங்கள் அதை படிங்க, 6ஆம் அதிகாரம் படிங்க. இங்கே மேயோட சந்தேகம் என்ன? அது இவர் சொல்கிறது இல்லை. அந்த அதிகாரத்தில் இருக்க நான் புருஷன் அறியேனேன்றார். அதே மாதிரி தான் அங்கே ஒரு சந்தேகத்தை கேட்குறார். சரி, அது இருக்கட்டும். இப்போ மேரி பிடிக்கப்பட்டால் திருமணம் ஆகாததுக்கு முன்ன, வெறும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. திருமணம் ஆகுவதற்கு முன்னமே ஒரு ஸ்திரீ கர்ப்பவதி என்று கண்டால் அவள் வெபிச்சாரி என்று புரிந்து அவளை கல்லடித்து கொல்ல வேண்டும். அதுதான் லேவியராகமம் என்ற புத்தகத்தில், கத்தோலிக்க வெர்ஷன் பேர் எனக்கு தெரியல, லேவியராகமம் என்பது 3வது புத்தகம். ஆதியாகமம் அவங்க தொடக்க நூல்னு சொல்லுவாங்க, யாத்ராகமம் அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்களோ தெரியாது, அடுத்தது லேவியராகமம், அது அவங்க என்ன சொல்கிறான்னு தெரியல. ஆகமத்தை 3வது புத்தகம், அதில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு, கல்லடித்து கொல்லணும். அப்போது மேரி கொஞ்சம் கூட சிந்திக்கலை. ஐயோ, என்ன கல்லடித்து கொல்லுவாங்களா? இது என்ன தூதனே, நான் இன்னும் திருமணம் ஆகலையே, இது எப்படி புருஷன் அறியனேன்னு கேட்கும் பொழுது, இல்லை இது தேவனால் கூடும் என்று சொல்லும் பொழுது மேரிக்கு தைரியம் வருகிறது. அதே தான் அங்கே கிதயோனுக்கும் தைரியம் வருகிறது. யுத்தத்துக்கு போகிறான். இது ஒரு யுத்தம், அது சரீர பிரகாரமான யுத்தம். இது ஒரு ஆவிக்குரிய யுத்தத்துக்கு ரெடி ஆகிடுறான் தேவனாலே. அப்போ சரி, ஓகே, என்ன கல்லடிச்சு கொன்னாலும் பரவாயில்ல, நான் நிற்பேன் என்ற அந்த தைரியம் மேரிக்கு தான் இருந்தது. தேவன் எல்லா பெண்களுடைய இதயத்தையும் பார்க்கிறார். முகத்தை பார்க்கிறது மனிதன், இதயத்தை தேவன் ஆராய்ந்து பார்க்கிறார். அப்போ தேவனுக்கு புரிஞ்சது, இவள் ரொம்ப தைரியசாலி. உதாரணமாக சவுல், அவரே பவுலானார். சவுல் கிறிஸ்தவர்களை அடித்து நொறுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார், ரொம்ப தைரியசாலியாக. அவன் நம்பின நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறான். தலையே போனாலுமே அவன் விட்டு கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி தைரியசாலியாக. இவனை தான் எனக்கு தேவை. சும்மா ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு இருக்கிறவனும் எனக்கு தேவையில்லை. அந்த மாதிரி ஆட்கள் தான் தேவைன்னு சவுலை பவுலாக கொண்டு வர்றார் அவர், இல்லைங்களா? அந்த விசுவாசத்தை யெகோவார் தான் நான் அந்த இடத்த அப்படி ட்விஸ்ட் பண்ணி மாற்றி போட்டார் அவர். நான் தான் அந்த யெகோவா, நல்லா புரிஞ்சுக்கோ. அதுதான் சவுலுக்கும் தேவையானது. டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டான். அன்னிலிருந்து உயிருக்கும் பயப்படாமல் பேச ஆரம்பிச்சிட்டான். ஒரு காலத்தில் கிறிஸ்துவர்கள் கொடுமைப்படுத்தினவன். அதே போல அந்த தைரியத்தை இருக்கின்ற அந்த நாட்களில் எருசலேமில் வாழ்ந்த பெண்களில் தைரியமாக இருக்கிறவள் யார்? இந்த மேரி தான். மற்றவங்கெல்லாம் ஊர் பின்னாடி போய் விபச்சாரம் பண்ணவங்கன்ற அர்த்தம் அல்ல. மற்றவங்களுக்கு யாரும் கடவுள் மேலே பக்தி இல்லை, பயபக்தி இல்லை என்ற அர்த்தம் அல்ல. தைரியம் வேணும். பயபக்தி இருக்கும், ஆனால் தைரியம் இல்லைன்னா லாய்க்கு இல்லை. 2 பேருக்கும் அங்கே கிதயோனிடத்திலும் அந்த வாழ்த்துதல், தேவன் உன்னோடு இருக்கிறார். இங்கேயும் வாழ்த்துதல் தான், தேவன் உன்னோடு இருக்கிறார். வாழ்க என்று சொல்லவில்லை. எதற்காகனா தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்றதுக்காக வாழ்கன்னு சொல்லியிருக்கு. இன்னொன்று கிதயோனிடத்தில் சொல்லலை. இங்கு ஸ்திரீகள் பழைய ஏற்பாட்டில் யாரும் கனம் பண்ண மாட்டாங்க ஸ்திரீகளை. அதனால அங்கே ஒரு புதிய விஷயத்தை செய்கிறார், வாழ்கன்னு சொல்லியிருக்கு. நாமெல்லாம் அதுக்கு வாழ்கன்னு சொல்லன்றதெல்லாம் அர்த்தம். ஏன்னா அவளை திடப்படுத்துறதுக்கு, ஏன்னா சொல்ல போகின்ற விஷயம் அது. கிதயோனிடத்தில் சொல்லப்படுகின்ற விஷயம் யுத்தம். ஏன்னா ஆண் ஸ்திரீனிடத்தில் சொல்லப்படுகின்ற விஷயம் இது. நீ திருமணம் ஆகாமலே கர்ப்பம் தரிக்க போறாய், சாதாரண விஷயம் அல்ல அது. அப்போ அதுக்கு முன்னாடியே ஒரு தாஜா பெண்ணி, ஒரு ஐஸ் பண்ணுற மாதிரி பெண்ணி வாழ்க என்று சொல்லி தேவன் உன்னோடு இருக்கிறார். இல்லாத ஜோசேப்புத்தில் சொன்னது பிரகாரம் 3 கடைப்பிடிக்கிறவள் என்ற அர்த்தமெல்லாம் கிடையாது. ஏன்னா ஸ்திரீகள் அந்த நாட்களில் தோராவை தொடவே முடியாது. அப்புறம் தான் வாசிக்கிறது, ஸ்திரீகள் தோராவை தொடக்கூடாது. இன்றைக்கும்
இஸ்ரேலில் இன்றைக்கும் தோரா என்பது பென்டாக்ன்றது அந்த பழைய ஏற்பாடினுடைய சில பகுதிகள். முதல்ல இருக்கின்ற 5 புத்தகம், மிச்சம் எசையானுடைய சில தீர்க்கதரிசனங்கள் இதெல்லாம் சேர்ந்த தோரா. அந்த தோரா என்று இப்போ நம்ம பைபிள் சொல்றது போல தோரான்றாங்க. அந்த தோராவை ஸ்திரீகள் தொடக்கூடாது. மேரி உட்காந்து படிக்கிறாள். அதை உருட்டும் போதும் பொய் சொல்லும் போதும் யோசிச்சுட்டு பொய் சொல்லணும். அருள்மணி ஃபாதர், நீங்கள் செமினாரில் என்னத்தை படித்து கிழிச்சிங்கன்னு தெரியல. நாங்கள் செமினாரில் 10 வருஷம் படித்து கிழிச்சோன்றதுனால தான் ஜனங்களை வஞ்சிச்சுக்கிட்டே போகிறீங்க. இப்போ இதை உடச்சாச்சுன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. வாழ்த்துதல் தேவன் உன்னோடு இருக்கிறார் என்ற அந்த வாழ்த்துதல் மேரிக்கு மட்டுமல்ல, கிதையோனுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் உன்னோடு இருக்கிறார். அதுக்காக தேவன் இது 3ம் ஜோஷுவானுடைய புத்தகத்தில் ஆண்டவர் சொன்ன உன் கண் முன்னாடியிலிருந்து விலகாமலும் வசனங்கள் இரவும் பகலும் தியானித்து அதன்படி நீ வாழ வேண்டும் என்று கடைபிடிச்சவனா கிதையான்? இல்லை. எப்படின்னா திருடுறான். இஸ்ராயலுடைய விதைச்ச அந்த செடி கனியாக கதிரி விட்டதை மீதியானுக்கு தெரியாமல் திருடி கொய்து கொண்டு வந்து அறுவடை செய்து கோடவுனில் போட்டு மீதியானுக்கு தெரியாமல் அதனுடைய மணியை எடுக்கிறான். எவ்வளோ தைரியசாலி அவன்னு பார்த்து தான் அப்பேற்பட்டவரை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். ஷவுலை தேர்ந்தெடுத்தார் தைரியசாலி என்று சொல்லி, தாவீதை தேர்ந்தெடுத்தார். இங்கு மேரி தேர்ந்தெடுக்கிறார். தைரியம், நான் சொன்னால் அந்த கட்டளைக்கு நிற்பா என்ற தைரியம் அவளுக்கு இருக்குது. மற்றவங்க ஐயோ என்னால் விட்டுருங்க என்னால் முடியாதுன்னு சொல்லி ஓடி போயிட்டு இருப்பாங்க. ஆனால் மேரி தைரியமாக நின்றார். தைரியத்தை தான் ஆண்டவர் கனம் பண்ணார். அன்னி மரியாளுக்கு மட்டும் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நீ எதுக்கு சொல்ற? கத்தோலிக்கர்கள் மரியே வாழ்கன்னு சொல்லணும். மரியே நம்ம முன்னாடி நிற்கிறாங்களா? சொல்லுங்க. அன்னைக்கு தேவதூதன் முன்னாடி மரியாள் உயிரோடு நின்றாள். அப்போ சொல்லப்பட்டிருக்கு மேரியே வாழ்க, கர்த்தர் உன்னுடன் இருக்கிறார். அப்போ அவர் சொல்றார், கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்னமே கர்த்தர் மேரியுடன் இருந்தார். எல்லாருடன் கர்த்தர் எல்லாருடைய இதயத்தையும் ஆண்டவர் பார்த்தார். ஆனா இப்போ உன்னுடன் கர்த்தர் இருக்கிறார். ஏன்னா உன்னுடைய தைரியத்தை அவர் பாராட்டுகிறார். கர்த்தர் உன்னுடன் இருக்கிறார். அவ்வளவுதான். அங்கு கிதேன் இடத்துல சொல்லி இருக்கு, மேரி இடத்துல மட்டும் தான் சொன்னார்னு இல்லை. அப்போ நாம நீ சொல்லலாமா கிதேயோனே வாழ்க கர்த்தர் உன்னுடன் இருக்கிறாருன்னு, மேரியே வாழ்க்கைன்னு கத்தோலிக்கான்னு சொல்றாருன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தை இது மட்டும் தானே? இல்லை தூதன் இது மட்டும் தான் சொல்லி இருக்கா? சொல்லுங்க. மேலிடத்தில் சொன்னது நம்ம ஏன் சொல்லணும்? அது தூதன் இடத்தில் ஆண்டவர் சொல்லி தூதன் வந்து மேலிடத்தில் சொல்லியாச்சு, முடிஞ்சிடுச்சு. நம்ம அதுக்கு சொல்லணும். கத்தோலிக்கரையே சொல்லணும் மேரியே வாழ்க வாழ்கன்னு. ஒரு உயிரோடு இருந்தா சரி, போனா போது சொல்லணும். மேரியும் சத்தாச்சு இல்லை, மண்ணோடு மண்ணா ஆயிடுச்சு இல்லை. கர்த்தருடைய வருகை நேரத்தில் நியாய தீர்ப்பு நாளில் மேரிக்கு கிடைக்க வேண்டிய கூலி மேரிக்கு கிடைக்கும். பெந்தகோஸ்தக்காரர்கள் மேரி அயோக்கியன்னு சொல்லலை. மேரி தான் அந்த நாட்களில் வாழ்ந்த ஸ்திரீகள். அந்த நாட்களில் ஏன் பயன்படுத்துறேன்னா, மேரிக்கு முன்னாடியே சிலவங்களெல்லாம் ஸ்திரீகளே தேவன் தூதர் மூலமா வாழ்த்தியிருக்கு. அதுவும் நம்ம பார்ப்போம். இவங்க அங்கே பாயிண்ட்டுக்கு வருமோ அந்த பாயிண்ட் நான் சொல்றேன், புரிதுங்களா? அப்போ மேரியே தூதன் வாழ்த்தினார், யாரும் இல்லைன்னு சொல்லலை. நம்ம ஏன் வாழ்த்தணுன்றதான் கேட்குறோம். தொடர்ந்து பார்ப்போம். அன்னை மரியாளுக்கு மட்டுமே சொல்லப்பட்ட வார்த்தை, கரெக்டுங்களா? வேற யாருக்குமே பைபிள்ல சொல்லப்படலை. ஒத்துக்கிறீங்களா? எஸ். ஓகே, அடுத்து போயிடுவோம். ஒத்துக்கிறதே இல்லை. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கல. எப்படி மரியாளுக்கு மட்டுமா சொல்லியிருக்கு கர்த்தர் ஒன்று இருக்கிறாருன்னு? கேதையானோடத்துல சொல்லியிருக்கு. ஒத்துக்க முடியாது. நீங்க சொல்றது பொய், போதகம், ஃப்ராடுத்தனம், கள்ளத்தனம். அடுத்ததுக்கு போவோம். இதெல்லாம் சொல்லி முடிச்சோன்னே அம்மா சொல்லுவாங்க, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகும். அம்மா என்ன சொன்னாங்க? உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். அது என்ன உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும்னா என்ன அர்த்தம்? நீங்க ஐ திங்க் இணைச்சட்டம் 22 நினைக்கிறேன். ஒரு பெண், அதுவும் நிச்சயதார்த்தமான பெண், திருமணத்திற்கு முன்பாக கருத்தரித்திருந்தால் அவள் என்ன பண்ணணும்? நடு ரோட்ல வச்சு கல்லெறிந்து கொள்ளணும். பாலுறவு பற்றிய தூய்மை சட்டங்கள் இணைச்சட்டம் 22:13. ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவளோடு கூடிய பின் அவளை வெறுத்து அவள் மீது அவதூறு சொல்லி அவளது பெயரை கெடுத்து, நான் இந்த பெண்ணை மனம் பிடித்தேன், ஆனால் அவளோடு உறவு கொண்ட போது அவள் கன்னி அல்ல என்று கண்டுகொண்டேன் என்று கூறினால், அப்பெண்ணின் தந்தையும் தாயும் அவளது கன்னிமையின் அடையாளத்தை எடுத்துக்கொண்டு அவளை நகர் வாயில் உள்ள தலைவனிடம் கூட்டி வருவார்கள். அப்பெண்ணின் கன்னிமை காணப்படவில்லை என்பது உண்மையானால் அந்த பெண்ணை அவள் தந்தையின் வீட்டு வாயிலுக்கு வெளியே கொண்டு வந்து அவளது நகரின் மனிதன் அவளை கல்லால் எறிவர். அன்னை மரியாள் சொல்றாங்க, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். நான் திருமணத்துக்கு முன்னாடியே ஒருவேளை கருத்தரித்து எனக்கு சாதுதான் நடக்க போகுது அப்படின்னா உங்களுடைய வார்த்தையின்படி நடக்கட்டும். எனக்கு எது முக்கியம்? வசனம் தான் முக்கியம். அன்னை மரியாள் சொல்றாங்க, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய வசனம் தான் எனக்கு முக்கியம். சாவுக்கும் துணிகிறாங்க. எனக்கு எதுனாலும் நடக்கட்டும், அதுக்கு நான் ஒத்துழைக்கிறேன்னு சொல்றாங்க.
அன்னை மரியாள் எவ்வளவு பரிசுத்தமானவங்க அப்படின்னா, அவங்கள வந்து எளிதா வந்து சில பேர் தவறான பேச்சு பேசுறாங்க. இதை என்ன சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. நான் சொன்ன பாயிண்ட் அவங்க படித்து சொல்கிறாங்க, சாவுக்கும் பயப்படாமல். அப்போது எவ்வளோ பரிசுத்தமான பாருங்க, எவ்வளோ பரிசுத்தமானவன்னு பாருங்கன்றதல்ல, எவ்வளோ தைரியமானவங்கன்னு பாருங்க. அங்கே பரிசுத்தத்துக்கு அங்கே வேலை கிடையாது. எவ்வளவு தைரியமானவங்கன்னு பாருங்க. பரிசுத்தத்தினால அல்ல, தைரியத்தினால. இப்போ அவங்களே இணை சட்டம் என்னமோ சொல்கிறாங்க. நான் சொன்னதான் இந்த லேவியர் ஆகும்போது அவங்க சொல்கிறாங்க 22 இருக்கிறதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. நான் அதான் சொன்னேன், அநேக விஷயங்கள் பொருந்துட்டு போவோன்னு. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதில்ல, ஏன்னா நீ ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போது அன்னை மரியாள் எவ்வளவு பரிசுத்தமானவங்களும் பாருங்கள். பரிசுத்தை பற்றி அங்கே சொல்லியிருக்கு. கல்லடிச்சு கொல்ல வேண்டியவன பயந்து தைரியம் தான் அங்கே சொல்லணும். ஏன்னா தைரியம் சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? மேரிக்கு பிறகும் மேரிக்கு முன்னும் நிறைய தைரியமுள்ள லேடிகள், ஸ்திரீகள், கர்த்தருக்காக நின்றவர்கள் இருக்கிறாங்க. அப்போ தைரியத்தை சொன்னால் கேள்வி கேட்பான், அப்போ இவங்க இல்லையா அவங்க இல்லையா. அப்போ பரிசுத்தம்னு கொண்டு வந்து வைக்கிறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. பரிசுத்தம் என்ன பரிசுத்தம்? என்ன பரிசுத்தம்? எனக்கு அது புரியல. மேரி பரிசுத்தமா? எவ்வளோ பரிசுத்தமானவர்கள். என்ன பரிசுத்தம்? ஒரு திருமணமாகாத பெண்ணுக்கு பரிசுத்தம் என்றால் என்ன? திருமணத்துக்கு முன்னாடி ஒரு கள்ளக்காதல் இருக்கக்கூடாது. அதானே பரிசுத்தம். கள்ளக்காதல் இருக்கக்கூடாது, எல்லா அர்த்தத்திலையும் சொல்லிட்டேன் நான். அப்படி பார்க்கும்பொழுது கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கின்ற எல்லா பெண்களும் பரிசுத்த. யார் யார் அப்படி இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பரிசுத்தவான்கள் தான், பரிசுத்த ஸ்திரீகள் தான். அப்போ கல்யாணத்துக்கு பின்னாடி இருக்கலாமா? கூடாது தான். யார் இல்லைன்னு சொன்னது? புரியுதுங்களா? அப்போ இவங்க அதை அப்படியே உரட்டுறாங்க. எவ்வளோ பரிசுத்தம் பாருங்க. இவர் அப்படியே இதுதான் ஜனங்களுக்குள்ள ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது இவங்களுடைய விஷயம், வேற ஒன்றும் அல்ல. ஆண்டவர் என்னை மன்னிப்பாராக, பரிசுத்த ஆவியானவர் என்னை மன்னிப்பாராக. இந்த வார்த்தையை பயன்படுத்துவதே நான் பாவமாக நினைக்கிறேன். பிற சபைகள் எப்படி பயன்படுத்துறாங்கன்னு தெரியல. அன்னை மரியாளுக்கு வேறு குழந்தைகள் உண்டு, சர்வசாதாரணமா சொல்றாங்க. நான் அதனாலதான் பயந்துகிட்டே ஆண்டவர் என்னை மன்னிப்பாராகன்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். அந்த வார்த்தையை பயன்படுத்துவதே சாவான பாவம். பிற சபைகள் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும். அட்லீஸ்ட் நான் அதை சொல்றேன். எப்படி பிற சபைகள் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அவ்வளோ பரிசுத்தமானவங்க. அன்னை மரியாளுக்கு வேற குழந்தைகள் இருக்குன்னு சொல்றாங்களாம். உடனே மார்ஷல் அந்த ஆங்கரும் சர்வசாதாரணமா சொல்றாங்களே, சர்வசாதாரணமா சொல்றாங்களா? பைபிள்ல இருக்கிறதே திட்டம் தெளிவாக சொல்லுகிறோம். பைபிளில் இல்லாதது நாங்க புதுசா உங்களை போல சொல்லல. நீங்க பைபிள் இருக்கிறது புரட்டுறீங்க, நாங்க புரட்டல. சொல்றதுக்கு வசனத்தின் ஆதாரத்தை வைக்கிறோம். இப்போ வாழ்த்துகள் உடைச்சாச்சு, புரியுதுங்களா? அப்போ அடுத்த விஷயம் இருக்கு பாருங்க. இப்போ சர்வசாதாரணமா சொல்றோம். அப்போ இவங்க அதை எப்படி புரட்டுறாங்கன்னு பார்ப்போம். தொடர்ந்து பாருங்க. நேரம் அதிகமானபடியினால் இது முதலாம் பகுதியாகவும் நான் நிப்பாட்டுகிறேன். தொடர்ந்து 2ஆம் பகுதியில் நாம் சந்திப்போம். சரிங்களா? இது விடக்கூடாது, தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். நிறைய சீரியல்கள் இதுக்கு இந்த சிலை வழிபாடு பற்றியெல்லாம் போட்டுக்கிட்டே வராங்க. இதை நம்ம உடச்சிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து நம்ம 2ஆம் பகுதியில் பார்ப்போம். நன்றி.